Hi everybody, சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் மனசிலாயோ பாடல் 100 மில்லியனை தாண்டி சாதனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா வேட்டையாடிட்டாரு வசூல்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2024 அதிக வசூல் செய்த படங்களில் பட்டியல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் யூனியன் வெளியிட்டாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் தான் அதிக வசூல் செய்ததா அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் தான் பெஸ்ட் என்டர்டைனர் ஃபிலிம் 2024. 2023ல பெஸ்ட் என்டர்டைனர் ஃபிலிம் நம்ம ஜெயிலர், 24ல வேட்டையன், 25ல கண்டிப்பா எழுதி வச்சிங்க கூலி தான், 26ல கண்டிப்பா எழுதி வச்சிங்க ஜெயிலர் 2. ஓகேங்களா? அடுத்தடுத்து 1000 crore 2000 crore அடிச்சு தூக்குவாரு. மூணாவதா பாத்தீங்கன்னா கூலி 2 வரும், எழுதி வச்சிங்க, இது நடக்கும். ஆர்டிக் 1000 crore தூக்க போறாரு. இந்த ஹேட்டர்ஸுங்க தெரிச்சு ஓட போறாங்க. இப்பயே பாத்தீங்கன்னா அவங்க வயலெல்லாம் கலங்கி போச்சு. அதாவது ஜெயிலர் 2 உடைய ப்ரொமோவை பார்த்துட்டு இது தலைவர் இல்ல, இது அவருடைய கை இல்ல, அவருடைய கால் இல்ல, இது அது டூப்பு, இது டூப்பு, இன்னும் என்னென்ன இல்லைன்னு சொல்ல போறீங்கடா. உங்களுக்கு வந்த வயிற்று வலியா இல்ல நீங்க அந்த ப்ரொமோவை பார்த்து உங்களுடைய மூளை குழம்பி போச்சா? மூளை குழம்புல என்னென்னலாம் கதை விடுறானு, நம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றானுப்பா. இன்னும் 75 வயசான ஒரு மனிதர் கூட உங்களை சமாளிக்க முடியல அப்படின்னாக்கா ஓடி போகடா. ஏன்னா இங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க கண்ணுங்களா, உங்களுக்கு இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு அப்படின்னா தெரியுமா? அந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு 16க்கு மேல இன்னைக்கு அடிச்சு தும்சம் பண்ணி வச்சிருக்காரு. உங்க தற்குறி நடிகர் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுக்கு டெஃபினேஷன் என்னன்னு இப்பதான் தேடிக்கிட்டு இருக்காரு. அது நீங்களும் அதுல ஒரு ஆளு. இந்த மாதிரி ஒரு தற்கூரியை கொண்டு வந்து எங்க தலைவர் கூட கம்பேர் பண்றீங்களா? உங்களுக்கு நியாயமா? நாங்க ஏதோ பாட்டுக்கிட்டு தலைவருடைய மனசிலாயோ பாடல் 100 மில்லியனை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ இவங்க சமூக வலைதளங்களை உள்ள பூந்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹுக்கும் பாடல் நாங்க தான் அதிக வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த மனசிலாயோ பாடல் பாத்தீங்கன்னா பட்டாசு பாடலோட அதிக வியூஸை பெற்றிருந்து உடனே அவங்க விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க, இரவும் பகலமா கண் விழிச்சு அந்த வியூஸை ஏத்துனாங்க. இப்போ வரைக்கும் 80 மில்லியனுக்கு மேல தாண்டவே இல்லை. ஆனா தலைவருடைய மனசிலாயோ இன்னைக்கு 100 மில்லியனை தாண்டி அடிச்சு தும்சம் பண்ணி சாதனை படைச்சிருக்குங்க. இதெல்லாம் வரலாற்று சாதனை. இவங்க இதை வச்சுக்கிட்டு தான் இது வரைக்கும் கம்பி கட்டிட்டு இருந்தாங்க. நாங்க இந்த சாங்ஸுக்கு இவ்வளவு வடை அப்படின்னு சொல்லிட்டு வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த வடைக்கும் வேட்டு வச்சுட்டாரு தலைவர். இதனால புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தலைவருடைய பாடல் இப்படி அதிர்வலை ஏற்படுத்துது அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு அனிருத் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அனிருத் தான் காரணம். அப்போ உங்க நடிகருடைய பாடலுக்கும் எங்க நடிகருடைய பாடலுக்கும் அவர் தான் இசையமைச்சார் இல்லைங்களா? பாருங்க, இதோ பாருங்க, உக்கும் பாடல் இதோ இணைச்சிருங்க பாருங்க, 147 மில்லியன் வியூஸ் பெற்றிருக்குங்க. இதுக்கும் அனிருத் அவர்கள் தான் இசையமைச்சாரு, எல்லாருக்கும் தெரியும். பட்டையை கிளப்பிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் தலைவருடைய சொந்தங்கள் கொண்டாடி தள்ளிட்டு வராங்க. தலைவருடைய ஆந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலை ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களும் அவ்வளோ அற்புதமா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம தலைவருடைய ஆந்தம் நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஜனகண மனகதியோ அதே மாதிரி. இதை பாருங்க, உங்க லியோ இங்க பாருங்க, பட்டாசா, இதுக்கு அனிருத் தான் இசையமைச்சாரு. எத்தனை மில்லியன் வந்திருக்கு பாருங்க, 83 மில்லியன் தான் வந்திருக்கு. இதுக்கு வச்சு ஏத்துன்னு வடை சுட்டீங்க. ஆனா வடை சுட்டாலும் உங்களால வடை சுட முடியாது. ஏன்னா உண்மை ஒரு நாள் வெல்லும், அவ்வளவுதாங்க. சிம்பிள் லாஜிக். தலைவருடைய உக்கும் பாடல் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ சாங் அது 24 மில்லியன் தான் போயிருக்கு இப்போ வரைக்கும். ஆனா தலைவருடைய அந்த ஆடியோ, அதாவது அந்த லிரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது 147 மில்லியன் போயிருக்கு. அதை தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? அதை பார்த்ததுனால அவங்களுக்கு அந்த வரிகள் தான் முக்கியம் இல்லைங்களா, அதனால அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பட்டாசு இந்த படத்துடைய வீடியோ சாங் பார்த்தீங்கன்னாக்கா 32, கிட்டத்தட்ட நம்ம தலைவருக்கும் இவருக்கும் ஒரு 8 மில்லியன் அதிகம் அப்படின்னு வச்சுக்கலாம், தமிழ்ல மட்டும்தான். ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்க, இது ராவும் பாலுமா உட்காந்து மெனக்கெட்டு வியூஸ் ஏத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இவ்வளவும் ஏத்தி என்னங்க புண்ணியம்? ஆனா
மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்கடா. இவங்க தமிழ்ல மட்டும் தான் ஏத்துனாங்க. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கு ஹிந்தி வெர்ஷன்லாம் இருக்குல்ல, அதுல தலைவர் தான் அதிகம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தெலுங்கு வெர்ஷன் பாத்தீங்கன்னா 11 மில்லியனுக்கு மேல. இங்க நம்ம பட்டாசு தெலுங்குல பாத்தீங்கன்னாக்கா வெறும் 2 மில்லியன் தான். இந்தியில பாத்தீங்கன்னா 4.5 மில்லியன் நம்ம ஒக்கும். அதே மாதிரி இவங்க பட்டாசு ஹிந்தியில பாத்தீங்கன்னா 1.2, கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேல அதிகம். அதே மாதிரி தெலுங்குல பாத்தீங்கன்னா 9 மில்லியனுக்கு மேல அதிகம் உக்கும். மொத்தமா சேர்த்தீங்கன்னா ஒரு 12 மில்லியன் அதிகம். ஆக மொத்தம் தலைவருடைய உக்கும் பாடல் பாத்தீங்கன்னாக்கா வீடியோ பாடல் எல்லாத்தையும் கூட்டினா 40 மில்லியன் வருதுங்க. இப்போ நம்ம பட்டாசு பாடல் எல்லாத்தையும் கூட்டினா 35 மில்லியன். ஓகேங்களா? ஆக மொத்தம் தலைவர் தான் 5 மில்லியன் அதிகம். நீங்க இவ்வளவு பண்ணீங்களே, மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்களப்பா அப்படின்ற போல இதையும் நீங்க ஏத்திருக்கலாம்ல அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணி என்ன புண்ணியம். நீங்க எப்படிதான் எங்க தலைவரை மிஞ்சணும்னு நினைச்சாலும் ஆனா மிஞ்ச முடியாது. ஓகேங்களா? இது உண்மை. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தலைவரின் சொந்தங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க கிட்ட வந்து மோதிரத்தை விட உங்க தற்குறி நடிகரோட சின்ன பையங்க பிரதீப் ரங்கநாதன் அவரை பாருங்க. இங்க ஏஜிஎஸ் தான், அதே கம்பெனி தான். நீங்க முன்னாடி படம் பண்ணீங்கல்ல, அதே கம்பெனி தான் அறிவிச்சிருக்காங்க. 4 நாள்ல 33 lakhs வியூஸ் பெற்றிருக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அது மட்டும் இல்லைங்க, உங்க தற்குறி நடிகருடைய அனௌன்ஸ்மெண்ட் அதே கம்பெனி தான் அறிவிச்சாங்க. இப்போ வரைக்கும் 10 மாசத்துக்கு மேல ஆகுது. 4 நாள்ல தூக்கி சாப்பிட்டாரு. இன்னும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போவாரு. அதுக்குள்ள ஓடி போய் அவர்கிட்ட மண்டிடுங்க, இல்லைன்னா அங்க தோத்து போயிடுவீங்க. இதை பாருங்க, இதை அடிச்சிருக்க பாருங்க. 68 உங்க நாதாரி நடிகருடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பாருங்க. 10 மாசம் ஆகியும் 36 லட்சம் தான் வியூஸ் போயிருக்கு. நீங்க ஓடி போய் மானத்தை காவந்து பண்ணிடுங்க, இல்லைன்னு வச்சுங்க கப்பல் ஏறிடும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே மாஸ் அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா மன்ஸ்லாயோ பாடலை எத்தனை தடவை நீங்க பார்த்து கேட்டு ரசிச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.